பக்கம் கங்கை அமரன் கூவி கூவி விற்கிறாரு இந்த பிரச்சனைய, இன்னொரு பக்கம் இளையராஜா சத்தமே இல்லாம ட்விட் போட்டு இல்லைன்னா பேட்டி கொடுத்து இந்த விஷயத்த பெருசு பண்றாங்க. யார் இங்க காசுக்காக அலையிறாங்க? யார் இங்க தன்னை பெருசா காட்டிக்கணும், தன்னை ஒரு விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்கிறது நல்ல வெட்ட வெளிச்சமா தெரியுது. அசிங்கமா இல்லையா? இந்த வயசுல நீங்களாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர், மிகப்பெரிய ஒரு லிரிக்ஸஸ் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ரொம்ப கேவலமான வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா 3 வருஷமா உங்களுடைய வேலைகள்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும் போது நேத்து பாத்தீங்க அப்படின்னா பிரேம்ஜி ஒரு நிகழ்ச்சியில சொல்றாரு, அட நீங்க வேற எப்படிங்க அஜித் படம் பாத்தீங்கன்னா அந்த பழைய பாட்டுலாம் ஓடிச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அட நீங்க வேற அஜித்குமார் படம் தலைக்காக தாங்க ஓடும், என்னதான் பாட்டு வச்சிருந்தாலும் வைக்கலனாலும் தலைக்காக தாங்க தேட்டருக்குள்ளேயே வராங்க, அப்படி இருக்கும் போது எப்படிங்க அந்த பழைய பாட்டுக்காக ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க கங்கை மரன் தான் சொன்னாரு. அட அது விடுங்க, பழைய பாட்டுக்காக எல்லாம் படம் ஓடலங்க, அஜித்குமார் தலைக்காக தான் ஆடியன்ஸ் வராங்க, அது ஒரு சைட்ல இருந்துச்சு, அவ்வளவுதாங்க, இதுல என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. குடும்பமா நான் இப்படி பேசிட்டேன், நீ அடுத்தது போய் இப்படி பேசுன்னு பேசுறாங்களா, இல்ல கங்கை அமரன் தன்னை போக்கஸ் பண்ணிக்கணும், தன்னை வெளிக்காட்டிக்கணும், எல்லா மீடியாவும் தன் பக்கம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறாங்களா, இல்ல காசுக்காக பேசுறாங்களா, இல்ல ஒரிஜினலாவே ஆதங்கத்துல பேசுறாங்களா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா உங்க வயசுக்கு ஏத்த மெச்சூரிட்டியில நீங்க இல்லங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ரொம்ப சில்லித்தனமா பிஹேவ் பண்றீங்க. உங்களுடைய பாட்டு, உங்களுடைய லிரிக்ஸ் எல்லாம் நாங்க வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், உங்களெல்லாம் வேற இடத்துல வச்சுட்டு இருக்கோம். நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது உங்களெல்லாம் ரொம்ப இழிவா நீங்களே உங்களை கீழே போட்டு மெதிச்சுக்கிறீங்க. மாத்திக்குங்க. மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வரலாறுல அந்த இடம் இருக்கும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.